Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். ஜிசிசி கண்ட்ரியில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒட்டகக்கறி கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நிஜமாகவே இது ஒட்டகக்கறியா இல்லையா, இதுக்கான எல்லா ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேமல் குருமா எப்படி செய்யலான்றதை அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா கிராண்ட் ஹைப்பர் அப்படின்ற கடையில் உங்களுக்கு ஒட்டகக்கறி ரொம்ப ஆஃபனாகவே கிடைக்கும். அதுவும் ஆஃபர்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் வாங்கின அந்த ஸ்டிக்கரோடு காமிக்கிறேன். இது ஒட்டகக்கறி தான். நான் இது ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால இப்போ ஓவர் நைட் இதை இந்த தண்ணிக்குள்ளே நான் டீஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். இதை அடுத்த நாள் தான் நான் குக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக இது டீஃப்ரோஸ்ட் ஆயிரும். அதை எடுத்து எப்பவும் போல் நம்ம கறி க்ளீன் பண்ணி பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டகக்கறி வேகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் குக்கரில். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஒட்டகக்கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் எலும்பு கறி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குருமாக்கு எலும்பு கறி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதனால் நான் எலும்பு கறி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒட்டகக்கறியில் கொஞ்சம் உப்பு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 10 விசில் வர வரைக்கும் நான் நல்லா இதை குக் பண்ணிக்க போகிறேன். அடுத்து குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 7 ஏலக்காய், 14 கிராம்பு, 2 இன்ச்சு சைஸ் பட்டை 1, கொஞ்சமாக புதினா இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 5 சில்லு தேங்காய். இதில் எதையெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோன்றதை கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிராம்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டையை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த புதினா இலையை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். கறி வேக வைக்கும்போது ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கறனால இதில் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். கறி வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேவி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே கறி வெந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒட்டகக்கறி வெந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவில் வெறும் கறியை மட்டும் ஃபஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வேக வைக்கும்போது ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் கவனமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒட்டகக்கறி வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த கறியோட தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை குக் பண்ண விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வேக விடுங்க. இப்படி நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ கடைசியாக நான் எப்போ குருமா செஞ்சாலும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்குவேன். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். மற்ற கறியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒட்டகக்கறியில் ரொம்பவே கம்மியான ஃபேட் கண்டென்ட்டும் கொலஸ்ட்ரால் லெவலும் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஒட்டகக்கறி சாப்பிட்டிங்கன்னா இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது ரெமடியல் பர்பஸ்க்காண்டியும் யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய டெசர்ட் பகுதியில் இருக்கிறனால இது கம்ப்ளீட்டாக அதோட நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா? எதுக்குன்னா நிறையா சாண்ட் ஸ்டார்ம்ஸ் டெசர்ட் பகுதிகளில் வரும் இல்லையா, அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி இது கம்ப்ளீட்டாக தன்னோட நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணிக்குமா. ஒட்டகத்தோட தன்மை என்னென்னா, தன்னை யாராவது தாக்க வராங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னா அவங்க மேலே துப்பிடுமா. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுமா. அது ரொம்பவே ஃபன்னியாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட குருமால இருந்து எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒட்டகக்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான ஒட்டகக்கறி குருமா வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணவங்க உங்கள் பிக்ஸை டேக் பண்ண மறந்துடாதீங்க. யார் யார் ஒட்டகக்கறி சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.